ஹாய். ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதோட டீட்டெயில்டு ப்ராசஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க கப்பிள்ஸ் 1 or 2 இயர்ஸ் அவங்க நார்மலாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு டாக்டரை பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்டர் சில பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு மேஜராக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, அட்வைஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஒன் அண்ட் பேசிக் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஐயுஐ தான். ஸோ ஐயுஐனா என்ன? இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையாக இணைந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆணோட விந்தணு அந்த பெண்ணோட வெஜைனாவோட டெப்த்தில் போய் டெபாசிட் ஆகும். அந்த ஸ்பெர்ம்ஸ் ஆக்டிவேட் ஆகி கர்ப்பப்பை வழியாக போய் 2 கருக்குழாய் வழியாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க முட்டையை சேர்றது தான் இயற்கையான ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஐயுஏங்கிறது நத்திங் பட் த சேம் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ப்ராசஸ் தான். சில ஸ்டெப்ஸில் நம்ம இந்த கப்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பெண்ணுக்கு கருமுட்டைகள் தரமாக உருவாகிறது இல்லை, சரியான நேரத்தில் வெடிக்கிறது இல்லை அப்படின்னு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சில நம்ம மருந்துகள் கொடுப்போம். இதை நம்ம ஓவிலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க மருந்து ஒழுங்காக வேலை செய்தா, கருமுட்டைகள் நல்லா வளர்ந்துருக்கா, அது வெடிக்க தயாராக இருக்கா, கர்ப்பப்பையோட லைனிங் நல்லா வளருதா, அவங்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்புகள் எவ்வளோ அதிகமாக இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடியில் பார்க்குறோம். அண்ட் நம்பர் 3, அந்த பெண்ணோட ஓவுலேஷன் இண்டக்ஷன் நல்லா வேலை செஞ்சு ஃபாலிகுலர் ஸ்டடியில் முட்டைகள்லாம் நல்லா வளர்ந்துருதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எக் ரிலீஸுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருப்போம். அண்ட் ஆன் த டே ஆஃப் ஐயுஐ அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சீமன் டெஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாரு. அதில் மைக்ரோஸ்கோப்போட உதவியோட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஸ்பெர்ம்ஸை, பெஸ்ட்டு ஸ்பெர்ம்ஸை மட்டும் எடுத்து கர்ப்பப்பையோட உள் பகுதியில் ஒரு சின்ன கெத்தீட்ரு டியூப்னு சொல்லுவோம், அதன் மூலமாக எடுத்துகிட்டு போய் பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் என்ன நடக்குது? அந்த பெண்ணுக்கு கருமுட்டை உருவாக்கம் ஆயிருக்கு, கருமுட்டை ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத உறுதிப்படுத்துகிறோம். அண்ட் அந்த டைமில் பெஸ்ட்டு ஸ்பெர்ம்ஸை எடுத்துகிட்டு போய் கருமுட்டைக்கு ரொம்ப பக்கத்தில் கொடுத்துட்றோம் அப்படின்னா, இயற்கையாக கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம ஐயுஐ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐயுஐ யார் யாருக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, மேஜர் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க இன்னும் கன்சீவ் ஆகலை, சில வருடங்கள் ஆயிடுச்சு திருமணமாகி அப்படின்னா, அதை நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஐயுஐ தான். அண்ட் நம்பர் 2, கருக்குழாயெல்லாம் நல்லா ஓப்பனாக இருக்குது அண்ட் ஹஸ்பண்டோட விந்தணுக்களில் மட்டும் கொஞ்சமாக அசைகிற தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னா, மைல்டு மேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேற யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா இருக்குது, பட் அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃபே ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம் போய் எக்கை ரீச் பண்ணுறதுக்கு இயற்கையாக வாய்ப்புகள் கிடையாது. அதனால நம்ம அந்த ஸ்டெப்பில் மட்டும் எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸுக்கும், மைல்டு மேல் ஃபேக்டர் இருக்க கப்பிள்ஸுக்கும், செக்ஷுவல் டிஃபிகல்ட்டி இருக்க கப்பிள்ஸுக்கும் ஐயுஐ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஃபர்ஸ்ட் மந்தே கூட கன்சீவ் ஆகிடுவாங்க. அண்ட் யாருக்கெல்லாம் நம்ம ஐயுஐ வேணான்னு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 2 பக்கமும் டியூப் பிளாக் ஆகிருக்கு, ரொம்ப சிவியராக ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப ஏஜ் அட்வான்ஸ் ஆகிடுச்சு, திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயுஐ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஐவிஎஃப்க்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஐயுஐயில் அவங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே டாக்டர், அப்போ ஐயுஐயில் நேச்சுரலாக எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்கும் அப்படின்னா, எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா இருக்க கப்பலுக்கு ஈவன் 100% கூட சொல்லலாம். வேற ஃபேக்டர்ஸ்லாம் சரியா இல்லாத கப்பலுக்கு 10-20% ரிசல்ட் வந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு இன்னும் ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா, ஒரு குழந்தைன்மை சிறப்பு டாக்டரை அணுகி அவங்க கிட்ட உங்களோட கருக்குழாய் ஓப்பனாக இருக்கா, ஹஸ்பண்ட் விந்தணுக்களோட குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு இது ரெண்டும் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சில மாதங்கள் நீங்கள் ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. அதுலேயே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடுச்சுன்னா பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் போகாமல் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட்டை டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது
உடல் பருமன் அதிகமா இருந்ததுன்னா நம்மளுக்கு சக்சஸ் ரேட் கம்மியாகும். ஸோ ஆண்களுக்கு ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டா ஐயுஐயோட ரிசல்ட் கம்மியா தான் இருக்கும். நீங்க பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஐயுஐ, ஐவிஎஃப் அண்ட் அதர் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடா இருக்க உங்களோட டவுட்ஸை நீங்க கீழே போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா, இது தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.